தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நாம பார்க்க போறது நம்முடைய முதற் கடவுள் முருகர் அவருடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட இதிகாச கதைகள் என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம டீடைலா பார்க்க இருக்கோம். நம்முடைய சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க இப்ப முதற்கடவுள் முருகர் அவருடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட கதை என்ன சொல்கிறது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். முருகனுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட கதைகள் ஒவ்வொரு இதிகாசங்களிலும் ஒவ்வொரு மாதிரியான குறிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப பொதுவா மகாபாரதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல கார்த்திகேயன், அக்னி மற்றும் ஸ்வாகாவின் மகனாக முருகர் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ மகாபாரத கதை இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லுது. சோ நம்மளுடைய இதிகாசங்கள்ல வேறொரு கதை என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சிவன் மற்றும் பார்வதி அவருடைய மைந்தன் தான் இந்த முருகர் அப்படிங்கிறத நம்மளுடைய அதிகமான இதிகாசங்கள் நம்மளுக்கு சொல்லுது. ஓகே. இப்ப நம்ம இந்த தொகுப்புல என்ன சார் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, சிவனுக்கும் பார்வதிக்குமான மகனாக இந்த முருகனை நாம பார்க்க போறோம். இப்ப முருகனுடைய பிறப்பு என்பது எப்ப முக்கியத்துவம் அடையுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தாரகாசூரன் அப்படிங்கிற இவருடைய மரணத்திற்காக தான் முருகனுடைய அவதாரம் அப்படிங்கிறது முதல்ல எழுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். தரகாசூரன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, இவன் மிகப்பெரிய அரக்கனாக கருதப்படுகிறான். சோ இந்த அரக்கன் மூலோகத்தையும் ஆட்சி செய்து ஒரு அட்டூழியத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப இவரை அழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சிவனுடைய மைந்தன் மூலமா தான் இவரை அழிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் சிவனுடைய உதவியை நாடுறாங்க. ஆனா சிவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அவருடைய முதல் மனைவியான சதிதேவி இறந்த பின்பு அவர் நீண்ட நெடிய தியானத்தில் அவர் இருந்து விடுகிறார். ஆனா சதிதேவி மறுபிறவி எடுத்து பார்வதியாக பூலோகத்தில் வளர்ந்து வருகிறார். சிவனை அடைவதற்காக அவர் மிகப்பெரிய தவமும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார். சோ இதுவும் 2 கதையுமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த சமயத்துல தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும். அப்ப இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு வயப்படுத்த வேண்டும் சிவன அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக ஒருத்தருடைய ஹெல்ப்ப தேடி போறாங்க. அவரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்மதன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இவரு. ஓகேங்களா? சோ மன்மதன் என்ன பண்றாரு அப்படின்னா, சிவனுடைய அந்த தியானத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அம்பு எய்துறாரு. அந்த எய்தின அம்பு என்ன ஆகுது அப்படின்னா, சிவனுடைய அந்த தியானத்தை கலைச்சிருது. அதாவது டிஸ்டர்ப் பண்ணிருது. டிஸ்டர்ப் பண்றதுனால கோபம் அடைந்த சிவன் என்ன பண்ணிடுறாரு, உடனடியா அந்த ஆ மன்மதன அவருடைய நெற்றிக்கண்ல இருந்து வந்த ஒரு நெருப்பால அழிச்சிடுறாரு. இப்ப மன்மதன் என்ன பண்ணிடுறாருன்னா அழிஞ்சிடுறாரு. ஓகேங்களா? சோ இந்த சமயத்துல தேவர்கள் நமக்கு உதவி பண்ண போய் மன்மதன் அழிஞ்சிட்டாரு. இப்ப மன்மதனை நம்ம திரும்ப உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான்ட்ட இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. சோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய உதவி எங்களுக்கு வேணும். அதுக்காக தான் நாங்க மன்மதனுடைய உதவியை நாங்க நாடி சென்றோம். சோ மன்மதன் இப்படி பண்ணது உங்களோட கோபத்தை ஏற்படுத்தி அவரை அழிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக திரும்ப அவரை உயிர் பெற செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு உதவி கேட்கிறாங்க சிவன்கிட்ட. சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை திரும்பவும் அவரை உயிர்ப்பிக்கிறாரு. ஆனாலும் அவர் மன்மதன் அப்படிங்கிற அந்த கடவுள் கண்ணுக்கு தெரியாம வாழக்கூடிய ஒரு கடவுளா தான் இருப்பார் அப்படிங்கிறதையும் சிவபெருமான் அந்த இடத்துல சொல்லிடுறாரு. அப்ப கண்களுக்கு தெரியாத ஒரு கடவுளாக தான் இந்த மன்மதன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருப்பாரு அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. ஓகே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அவர் எரித்த அந்த தீ தீப்பந்தங்கள் இருக்கு இல்லையா? அந்த தீப்பந்தங்கள் 6 தீப்பந்தங்களாக பிரியுது. அந்த 6 தீப்பந்தங்கள நம்மளுடைய அக்னி அவரு எடுத்துக்கிறாரு. அவரை எடுத்து அந்த தீப்பந்தத்தோடைய சுமைய தாங்க முடியாம அவர் என்ன பண்ணிறாரு, கங்கை ஆற்றுல அந்த தீப்பந்தத்த விட்டு எரிஞ்சிறாரு. ஐ மீன் தீப்பந்தத்த விட்டுறாரு. அந்த தீப்பந்தங்கள் மூலமா பிறக்கிறவர் தான் இந்த முருகர் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த முருகர் ஒரு ஆளா பிறக்கல. இவரு 6 குழந்தைகளாக பிறக்கிறார். ஓகேங்களா? 6 மலர்கள்ல 6 குழந்தைகளாக இவரு பிறக்கிறாரு. அப்போ முருகர் சிவனுடைய நெற்றிக்கண்ல இருந்து வந்த நெருப்புல இருந்து பிறந்தவர் அப்படிங்கிறது தான் இங்க அவருடைய பிறப்புக்கான ஒரு ஆதாரமாக சொல்லப்படுகிறது. ஓகே. இப்ப இந்த பிறந்த அந்த முருகரை ஆஹ்
கார்த்திகை பெண்கள் ஒரு 6 கார்த்திகை பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்து வளர்க்குறாங்க. இந்த 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்கிறதுனாலதான் இவர் வந்து கார்த்திகேயன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த 6 கார்த்திகை பெண்களும் வந்து பிளியாட்ஸ் அப்படிங்கிற ஒரு நட்சத்திர குழுமம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஒரு குழு அப்ப நம்ம சொல்லுவோம். சோ அதுல இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த கார்த்திகை பெண்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து பார்வதி தேவி மற்றும் சிவன் இவங்க 2 பேரும் அந்த 6 குழந்தைகளை பார்க்கிறதற்காக பூலோகத்துக்கு வராங்க. சோ வந்து அந்த 6 குழந்தைகளையும் வந்து ஒரு சேர அணைக்கும் போது அந்த 6 குழந்தையும் ஒரு குழந்தையாக மாறுது. அந்த குழந்தை வந்து ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரிடப்பட்டது. ஓகே. சோ இந்த ஆறுமுகத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா சண்முகம் அப்படின்னு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பேர் வந்து சொல்லப்படுது. சோ கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால இவர் வந்து கார்த்திகேயர் அப்படின்னு சொல்றாங்க. ஆறுமுகம் ஒரு அஹ், ஒரு உடம்புல வருது அப்படிங்கிறதுக்காக ஆறுமுகம் அப்படின்னு வந்து இவரை சொல்றாங்க. ஓகே. சோ இந்த மாதிரி வந்து 2 பேர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வளர்ந்து இவருடைய சக்தியால இந்த தாரகாசுரனை வதம் செய்கிறார். சோ இதுதான் வந்து இவருடைய பிறப்பின் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு. இவருடைய நோக்கத்தை இந்த இடத்துல பூர்த்தி செஞ்சுறார். இப்ப இந்த தாரகாசுரனை வந்து வதம் செய்யும் போது 2 உடம்பா வந்து அதை பிரிச்சு எடுத்துறாரு அவருடைய வேல் மூலமா. இந்த வேல் மூலமா பிரிச்சு எடுத்த அந்த 2 உடம்புமே ஒரு உடம்பு வந்து என்னவா மாறுது அப்படின்னா மயிலா மாறிடுது. இன்னொரு உடம்பு வந்து சேவலாக மாறி நம்மளுடைய முருகப்பெருமானுடைய கொடியில இடம்பெறுது. சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த தாரகாசுரனுடைய இறப்பு சம்பந்தமாகவும் அடுத்து இந்த மயில் மற்றும் அந்த சேவல் கொடி அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த தாராசுரனுடைய உடல் தான் அப்படிங்கிறதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வதமா இது இருக்கு. சோ இதுதான் வந்து நம்மளுடைய முருகப்பெருமானுடைய ஒரு சின்ன அதாவது அவருடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட சிறு குறிப்பு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகே. சோ இந்த 6 முகங்கள் அப்படிங்கிறது அஞ்சாமை, ஞானம், கருணை, சிந்தை, தர்மம் மற்றும் தெய்வீக ஒற்றுமை. சோ இது எல்லாம் சொல்லப்படுகிறது தான் வந்து என்ன இந்த ஆறுமுகம் அப்படின்னு வந்து இத சொல்லப்படுறாங்க. இவருடைய மயில் அப்படிங்கிறது இவருடைய வாகனமாக வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா கருதப்படுகிறது. இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணர்ச்சி ஆசைகள் இது எல்லாம் நம்ம வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை வெல்லணும் அப்படின்னாலும் இந்த மயில் வாகனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறதே வந்து சொல்லுது. இவருடைய வேல் அப்படிங்கிறது எது சம்பந்தமாக சொல்லப்படுது அப்படின்னா அறிவு சார்ந்தால கூர்மையான அறிவை பிரதிபலிக்கக்கூடியதாக இவருடைய வேல் அப்படிங்கிறது இருக்கு. சோ நம்மளுடைய தேவையற்ற உணர்ச்சி ஆசைகள் இதெல்லாம் நம்ம வந்து விட்டொழிஞ்சு வெளியில வரணும் அப்படின்னா முருகனுடைய மயில் நம்மளுக்கு உதவி பண்ணும். நம்மளுடைய ஞானத்தை அறிவை இன்னும் நம்ம வந்து கூர்மைப்படுத்தணும் அப்படின்னா முருகனுடைய வேல் அந்த தியானம் அந்த வழிபாடு நமக்கு மிகவும் உதவி செய்யும். இப்ப இது வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த சிறு தொகுப்புல பார்த்த முருகனுடைய சின்னதா ஒரு சிறுகதை அவருடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட சிறுகதை. இது மாதிரியான முருகன் சம்பந்தப்பட்ட அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஒவ்வொன்றும் எங்களுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு இதிகாச கதையில நம்ம சந்திக்கலாம்.